குசேலர் அப்படின்னு சிறு வயதிலிருந்து ரொம்ப உற்ற தோழனா கிருஷ்ணருக்கு இருந்த ஒருவர் இருக்கிறார். அவர் இப்போ ரொம்ப வறுமையில் வாடுறார். கிருஷ்ணரை போய் பார்த்து ஏதாவது ஒரு உதவி கேட்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிருஷ்ணரை பார்க்க தயாராகிறார். நம்ம ஒரு நண்பனுக்கு வெறுங்கையோடு நம்ம போய் எப்படி பார்க்கறதுன்னு யோசிச்ச குசேலர் தன்னோட வறுமைக்கு அவர்னால முடிஞ்சது, அவர் சக்திக்கு அவர்னால முடிஞ்சது, ஒரு கைப்பிடி அவள் எடுத்துக்கிட்டு ஒரு துணியில கட்டிக்கிட்டு கிளம்பிடுறார். குசேலர் வந்துதான் தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ண பரமாத்மாவும் குசேலரை வருகை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரை கூப்பிட்டு அவரோட சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அவருக்கு உபசரிக்கிறார் நல்லா. அப்போ குசேலர் நினைக்கிறார், நம்மளுக்கு இந்த அளவுக்கு இவன் உபசரிக்கிறான், சிம்மாசனத்திலே அமர வச்சு அழகு பார்க்குறானே, எப்படி போய் நம்ம தோழனான கிருஷ்ணருக்கு வெறும் ஒரு கைப்பிடி அவளை நம்ம தரதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கார். இதை தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர், எனக்காக நீ என்ன கொண்டாந்துருக்க குசேலா அப்படின்னு சொல்லி சிறு குழந்தை போல் விளையாண்டு அவர் துணியில மடிச்சு வச்சிருக்க அவள் எடுத்து உண்றார். அப்போ குசேலர் நினைக்கிறார், நான் ரொம்ப வறுமையில் இருக்கேன், எனக்கு ஏதாவது உதவி பண்ணே, நம்ம சுயநலமாக கேட்க வந்திருக்கோமே, இவன் இன்னும் பழச மறக்காம சிறு பையனாக அழகாக நம்மளோட கைப்பிடி அவளை கூட ஆசையாக சாப்பிட்றான், இவன்கிட்ட போய் நான் சுயநலமாக எப்படி போய் ஒரு உதவி கேட்கறதுன்னு நெருடிக்கிட்டு உட்காந்துருக்கார். ஆனால் இங்கே கிருஷ்ண பரமாத்மா அவள் உண்ணும் போதே அங்கே குசேலரோட வீடெல்லாம் மாட மாளிகையாகவே மாறிடுச்சு. கிருஷ்ணரை பார்த்த சந்தோஷத்தில், நண்பனை பார்த்த சந்தோஷத்தில் திரும்ப வீட்டுக்கு போகிறார் குசேலர். அப்போ அவரோட வீடு வீடாக இல்லாமல் மாட மாளிகையாக இருக்கிறத பார்த்து இதுவும் கிருஷ்ணரோட லீலைகள் தானு புரிஞ்சுக்கிறார் குசேலர். அப்படி அந்த நிகழ்வு நடந்தது என்னைக்கு தெரியுங்களா? அட்சய திருதியையில தான்.